ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நேயர் ஒருத்தர் கேட்குற கேள்வியை தான் நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம். பொதுவாக கிரகண தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்களே சார், சூரியனோட சந்திரனோட ராகு கேது சேர்ந்திருந்தாலே கிரகண தோஷம் தானே. இதில் சந்திரனோட ராகு சேர்ந்திருந்து அது யோகங்களாக வேலை பார்க்குமா? சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வளர்பிறை சந்திரனாக இருக்கிற பட்சத்தில் அதோட ராகு கேது சேர்ந்திருந்தால் யோகமாக வேலை செய்யும், தேய்பிறை சந்திரனாக இருந்தால் அது நெகட்டிவாக வேலை பார்க்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே வராங்களே, இது எந்த அளவுக்கு சரியானது சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு ஜாதகத்தில் சூரியனோட எந்த கிரகங்கள் சேர்ந்திருந்தாலும் அது அஸ்தங்கமாகுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். சூரியனோடைய குறிப்பிட்ட டிகிரி எந்த கிரகத்தை எடுத்துக்கிட்டால் கூட சரி, முன்னால் 6 டிகிரி பின்னால் 6 டிகிரி மினிமம். அதுக்கப்புறம் ஒரு கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி சில டிஃப்ரெண்ட் ஆகுது. இருந்தாலும் இப்போ சூரியன் 10 டிகிரியில் இருக்குதுன்னு வச்சுப்போம் ஒரு ஜாதகத்தில். அப்போது 4வது டிகிரிக்கு ஒரு கிரகம் முன்னாலேயே வரும்போதே அந்த சூரியனோட தாக்கத்துக்கு அஸ்தங்கம் ஆகிடுது. அதே போல் 10வது டிகிரிலேருந்து இன்னொரு 6 டிகிரியை கடந்து 16வது டிகிரி வர்ற வரைக்கும் அந்த அஸ்தங்கங்கிறது பர்மனெண்ட். இது சூரியனுக்கு மட்டுமல்ல, எந்த கிரகமே சேர்க்கை அப்படின்னு பார்த்தா கூட அந்த கரெக்டாக முன்னாடி 6 டிகிரி பின்னாடி 6 டிகிரிக்குள்ளே இருக்கும்போது அதோட தாக்கம் அதிகமாக இருக்குங்கிறது ஒரு பொதுவான கணக்கு. அப்போ சூரியனோட ஒரு கிரகம் எந்த கிரகம் சேர்ந்தாலும் அது அஸ்தங்கமாகும். அது சந்திரன் சேர்ந்தாலும் சரி, செவ்வாய் சேர்ந்தாலும் சரி, என்ன கிரகங்கள் சேர்ந்தாலும் அஸ்தங்கமாயிடும். சனி சேர்ந்தாலும் அஸ்தங்கமாயிடும். இருந்தாலும் அந்த இடத்துல இன்னொரு சிக்கல் ஆரம்பிக்குது. ஏன்னா சனியோட அந்த நெகட்டிவ்னஸ் சூரியனை பாதிப்படைய வச்சிடும். அப்போ சூரியன் என்னதான் பிரகாசமாக இருந்து சனியை அஸ்தங்கம் பண்ணாலும் சூரியனோட தன்மைங்கிறது கடுமையாக பாதிக்கப்படும். அப்போ சூரியனோட சனி சேர்க்கைங்கிறது ஒரு நல்ல விஷயமா பார்க்க முடியாது. அதே போல் சூரியனோடு ராகு கேது சேர்ந்தாலும், இதை நம்ம சொல்கிறோம் நிறைய சிவனுக்கு உள்ள பல பெயர்களில் நஞ்சுண்ட ஈஸ்வரன், அப்புறம் பார்த்திங்கன்னா திருநீலகண்டர், நீலகண்டர்லாம் சொல்லிட்டு வரோம்ல. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம புராண ரீதியாக என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் அந்த விஷத்தை எடுத்து நஞ்சு எடுத்து முழுங்கும்போது உள்ளார போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சக்தி அவருடைய கழுத்தில் தொண்டையில் கையை வச்சு காப்பாற்றுறதுனால இந்த விஷம் உள்ளார இறங்கிடாமல் அவருடைய கழுத்துலேயே தங்கிடுச்சு. அதனால தான் சொல்லுவாங்க, இந்த கண்டம்னா கழுத்துன்னு ஒரு பேர் உண்டு, கண்டம்னா நடுகண்டம்னு சொல்லுவாங்க. உடலோட நடுப்பகுதி, எந்த பொருளோட நடுப்பகுதிக்கும் ஒரு கண்டம்னு அப்படிங்கிற பேர் உண்டு. அதனால தான் இந்த கழுத்துலேயே அந்த கண்டத்திலே தங்கினதுனால சிவனுக்கு நீலகண்டர் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு, நஞ்சுண்டேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. இப்படியெல்லாம் பல விஷயங்களை சொல்லிட்டு வராங்கல்ல. அப்போ சூரியனோடு ராகுவோ கேதுவோ சேரும்போது அதுவும் கிட்டத்தட்ட சூரியனோட தன்மையை கிட்டத்தட்ட சிதறடிச்சிடுது. நீலகண்டன் சிவன் இருக்காரே, அதே மாதிரி தான் மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் பாதிப்புக்கு ஆளாகும்னு சொல்கிறது தான் இதை கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஊரில் சூரியனை பாம்பு முழுங்கிடுச்சு, சந்திரனை பாம்பு முழுங்கிடுச்சு, அதனால் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்னு சொல்கிறோம்ல. அப்படி அல்ல, சூரியனோட வெளிச்சங்கள் முழுமையாக மறைக்கப்படுது இந்த அச்சுக்களாலங்கிறது தான் இதை சொல்கிறது. அப்போ சூரியன் அந்த இடத்துல வலிமை இழந்து போயிடுது. சூரியனோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அஸ்தங்கமாகிறதுங்கிறது உண்மையாக இருந்தாலும் கூட சனி சேரும்போது சூரியன் கடுமையாக பாதிக்கப்படுது. ராகு கேதுக்களோட சேரும்போது அதோட வெளிச்சம் முழுமையாக மறைக்கப்படுது. அப்போ சூரியன்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம பிறந்த நேரத்தில் நம்ம ஜாதகத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள், அந்த சூரியனோட தன்மை நமக்கு குறைந்து இருக்கிறதுனால தான் இதை கிரகண தோஷம்னு சொல்கிறோம். சந்திரனுக்கும் அதே நிலவரம் தான். சந்திரன் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனோட எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் எப்படி இந்த கிரகம் அஸ்தங்கமாவதோ, சந்திரனோடு எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் அந்த கிரகங்கள் பலம் பெறுகிறது, யோகமாக வேலை பார்க்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி யோகமாக வேலை பார்க்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எடுக்கும். இப்போது சந்திரனோட சூரியன் சேருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம அமாவாசை யோகம் விடுவோம். அடுத்தது சந்திரனோட செவ்வாய் சேர்ந்ததுன்னா சந்திரமங்கல யோகம் விடுவோம். சந்திரனோட புதன் சேர்ந்ததுன்னா சங்கம யோகம் விடுவோம். சந்திரனோட குரு சேர்ந்தால் குருச்சந்திர யோகம் விடுவோம். சந்திரனோட சுக்கிரன் சேர்ந்தால் சுபவசிய யோகம். அதுக்கடுத்தது சந்திரனோட சனி சேர்ந்தால் புனர்பு யோகம், புனர்பு தோஷம், எப்படி ஒன்றாலும் எடுத்துக்கோங்க. சந்திரனுடைய ராகு சேர்ந்தாலும் கேது சேர்ந்தாலும் ஒரு வகையில் பார்த்திங்கன்னா அது கிரகண தோஷமாக இருந்தாலும் இன்னொரு வகையில் அது மகாசக்தி யோகம்ங்கிற ஒரு விஷயத்தையும் கொடுக்குது. அப்போ சந்திரனோட ராகு சேர்ந்தால் ஒரு பக்கம் கிரகணங்கிறத எடுத்துருவோம். இதில் எப்படி இந்த முதல் 7 கட்டம் வரைக்கும் இருந்தால் மட்டும் அது எப்படி தோஷம் நிவர்த்தி ஆகும்? சந்திரனோட ராகு இருந்தாலே பாதிப்பு தானே. சும்மா ஏதாவது ஒன்று சொல்கிறோம், வளர்பிறை சந்திரன் நல்லது, தேய்பிறை சந்திரன் கெட்டதுங்கிறது இப்போ சொல்லுவாங்கள்ல. இந்த ஆங்கிளில் வச்சு நம்மளோட கற்பனையெல்லாம் அதில் புகுத்தக்கூடாது. சந்திரன் அப்படிங்கிறது என்னென்னத்தெல்லாம் குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா, தானியங்களில் நெல்லை குறிக்கக்கூடியது. ராகுவாக இருந்தாலும் சரி, கேதுவாக இருந்தாலும் சரி, அது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பு, விஷம், இதில் எதை வேணாலும் குறிச்சுங்க.
பாம்புக்கு சட்டை உரிக்கிற மாதிரி நெல்லுக்கு தோலை உரிக்கிறோம்ல, இதுதானே இதோட ஃபிலாசபி. அப்போ இந்த சந்திரன் ராகு சந்திரன் கேது சம்மந்தப்பட்டவர்கள் எல்லாம் நெல்லுக்கு தோலை உரித்தோம்னா அரிசி ஆகிடுதுல்ல, ரைஸ் மில்லை ஒட்டி இருக்கலாம், ரைஸ் மில் சம்மந்தப்பட்ட தொழிலை செய்யலாம், அல்லது அரிசி சம்மந்தப்பட்ட தொழில் செய்யலாம், அரிசி சார்ந்த வேலை செய்து ஒரு போர்ஷன். இன்னும் நிறைய இருக்குது சந்திரன் ராகு சந்திரன் கேது காம்பினேஷனுக்கு. அப்போ ஒரு தோல் உரிக்கிறது, பவுடர் மாவாக்குறது, இந்த மாதிரி எது வேணாலும் செய்யலாம் இல்லையா. அரிசியை ஊற வச்சு அரைச்சி வடகம் போடுறது, அரிசி மாவு விற்கிறது, எது வேணாலும் சரி, ரைஸ் மில்லாக இருக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம். இது ஒரு சின்ன போர்ஷன். இப்படி தான் இதை பார்க்கும்போது சில நேரங்களில் இந்த சந்திரன் ராகு சேர்ந்து இருக்கக்கூடிய இடங்கள் ஒரு நிலராசியாக இருந்தால் அது கொஞ்சம் இந்த நிலங்களை அதிகமாக வச்சுருக்கிறவங்களுக்கு அது ஒரு வேலை பார்க்குது. ஏன்னா இதுக்கு பேர் மகாசக்தி யோகமாக சில நேரங்களில் வேலை பார்த்துடும். மற்ற யோகங்கள்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு வருவோம். ஏன்னா இதில் இது மட்டுமே பார்க்கக்கூடாது, இதை வேறு ஏதாவது கிரகங்கள் அதோட சேர்ந்துருக்கா பார்த்துட்டு தானே சொல்ல முடியும். அதனால் இது ஒரு வகையில் கிரகண தோஷமாக இருந்தாலும் இந்த கிரகண தோஷத்துக்கு சில நிவர்த்திக்கான சில இடங்கள்லாம் இருக்குது. இந்தந்த நேரத்தில் என்னென்ன பண்ணுறதுலாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பொதுப்படையாக வெளியில் சொல்ல முடியாதுங்கிறதுனால இது ஒரு வகையில் யோகமாக வேலை பார்க்கும். அப்போ சந்திரன் ராகு சம்மந்தப்பட்டாலே இந்த அரிசி நெல் இது சம்மந்தப்பட்ட தொழில்களில் ஈடுபடுறவர்களுக்கு அது ஒரு யோகமாக வேலை பார்க்கும். கேதுவாக இருக்கிற பட்சத்திலும் கிட்டத்தட்ட அதை ஒட்டி வேலை பார்க்கும். இப்போது கேதுக்கு ராகுக்கு நாகம்னு ஒரு பேர் இருக்குது. ரத்தினங்கள் அப்படின்னு பொதுவாக இந்த ரத்தினம் அந்த ரத்தினம்னு பர்டிகுலராக வைரம் தங்கன்னு சொல்லாமல் ரத்தினம் அப்படின்னு சொன்னாலே அது கிட்டத்தட்ட சந்திரனை குறிக்கக்கூடிய ஒரு இடம் இல்லையா. அப்போ நாகரத்னம், நாகாத்தம்மன், இந்த மாதிரி இடங்கள், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி ஆலயங்கள் நமக்கு ஓரளவு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இல்லையா. இப்படி வச்சு தான் பார்க்கணும். அப்போ சந்திரனோட ராகு சேர்ந்திருந்தாலும் கேது சேர்ந்திருந்தாலும் ஒரு வகையில் அது கிரகண தோஷம்தான். அது எப்படி யோகமாக வேலை பார்க்குதுங்கும்போது இப்படி தான் யோகமாக வேலை பார்க்கும். அதை சார்ந்த அது காரகத்துவம் சார்ந்த சில விஷயங்களை ஒட்டி பார்க்கும்போது நமக்கு யோகம் செய்யும். அதனால் கிரகண தோஷத்துக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா நம்ம பரிகாரங்கள் அப்படின்னு எதையும் பரிந்துரைக்கிறது இல்லை. இந்த ஹோமம் பண்ணுங்கள், அந்த யாகம் பண்ணுங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்டம் அடுத்த நாளே மாறிடணும் அப்படிலாம் சொல்ல முடியாது. அதற்கான வாய்ப்பு வரும்போது அதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இது மட்டுமே கோயில் மட்டுமே பரிகாரம் இல்லை, இன்னும் பல விஷயங்கள் இருக்குங்கிறதுனால நம்ம இதை சொல்கிறோம். அதனால் இதை நீங்கள் ரொம்ப தெளிவுபடுத்திக்கிட்டு இது யோகமாக தான் வேலை பார்க்கும். வளர்பிறை சந்திரனோட ராகு சேர்ந்துருந்துன்னா யோகமாக வேலை பார்க்கும். தேய்பிறை சந்திரனோட ராகுவோ கேதுவோ சேர்ந்துருந்துன்னா அது நெகட்டிவாக வேலை பார்க்கும்னு நினைக்காம ஒரு ராசி ஒரு கிரகங்களுக்குரிய காரகத்துவம் அதோடு சேரும் ராகு கேதுவோட காரகத்துவம், இதை எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்து தான் இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம். அப்போ அதனால் கிரகண தோஷம் அப்படின்னாலே அது சூரியனோட ராகு கேது சேர்ந்திருந்தாலும் சந்திரனோட ராகு கேது சேர்ந்திருந்தாலும் அந்த தாக்கம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஏன்னா ரெண்டுமே அந்த வெளிச்சத்தை மறைக்கக்கூடிய தன்மை கொண்ட அச்சுக்கள் அப்படிங்கிறதுனால அது அந்த சூரியன்லேருந்து நீங்கள் கிடைக்க வேண்டிய பவர், சந்திரன்லேருந்து நீங்கள் கிடைக்கக்கூடிய பவர், இது ரெண்டுத்தையுமே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதை நிவர்த்தி கொள்வதற்கான, ஏன்னா கோயில்களில் மட்டுமே இல்லை இல்லையா, உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் அத்தனை பொருட்கள் மேலும் கிரகங்களோட தாக்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு எது வசதிப்படுதோ அதை எடுத்துக்கலாம். மற்றபடி இந்த ஜோதிடத்தின் பேரை சொல்லி நம்ம தவறாக சொல்லக்கூடாது இல்லையா. அதனால தான் ஒரு சாப்டரும் கிரகங்கள் ரீதியாகவும் சரி, ராசி ரீதியாகவும் சரி, பார்வை ரீதியாகவும் சரி, சேர்க்கை ரீதியாகவும் சரி, உங்களுக்கு என்னென்னலாம் விளக்கம் கொடுக்க முடியுமோ என்னால் முடிந்தவரை நான் தெளிவாக கொடுத்துருக்கிறேன். இது உங்களுக்கு நிச்சயமாக பலனளிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.